இப்போ நிறைய ரேப் சாங்ஸ் நடக்குது, நிறைய பாப் சாங்ஸ் நடக்குது. உங்களுக்கு தெரிந்திருக்கும். இப்போ ஏஆர் ரஹ்மான் ஒரு கான்சர்ட் வச்சாருன்னா அவன் பின்னாடி நிறைய பேர் போகிறாங்க. இளையராஜா ஒரு கான்சர்ட் வச்சாலும் நிறைய பேர் போகிறாங்க. இன்னும் கொரியாவில் ஒரு பாப் சிங்கர் இருக்கார். அவரெல்லாம் எவ்வளோ ஃபேமஸ்னு உங்களுக்கு தெரியும். ஜனங்கள் அவனை பண்ணிட்டு அந்த கான்சர்ட் பின்னாடி ஏகப்பட்ட கொரியன் ஜனங்கள் வந்து பேய் கொண்டு இருக்கிறார்கள். இப்போ அதே போல் ஜான் ஜபராஜும் ஒரு ரேப் சிங்கர் கான்சர்ட். அதனால் அவர் மேலே நாங்கள் ரசிகர்கள், அவங்க அவரோட ஃபேன்ஸ் நாங்கள் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவங்க பின்னாடி போகிறோன்னு சொல்லுங்கள். அப்படின்னு நீங்கள் அவங்க பின்னாடி போனீங்கன்னா நாங்கள் வந்து இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து நான் கேள்வி கேட்க மாட்டேன். ஆனால் நீங்கள் எதனால் நான் கேள்வி கேட்கிறேன் என்றால், ஜான் ஜபராஜோடு கடவுள் தான் செயல்படுகிறார், ஜான் ஜபராஜோடு இயேசு கிறிஸ்து தான் செயல்படுகிறார்னு நீங்கள் சொல்கிறீங்க தெரியுமா? அதனால தான் நாங்கள் கேள்வி கேட்கோம். அது மட்டும் இல்லாமல் அவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாகவா? அவருடைய பரிசுத்தனா முதல்ல என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமாமா? அதுல இந்த சசிகுமார் போதகரோட வீடியோவை பாருங்க. அவர் மூலமாக இந்த உலகம் பெற்ற பயன் அதிகம். அவர் மூலமாக இந்த கிறிஸ்தவ உலகம் அடைந்த பயன் அதிகம். அவருடைய பாடல்கள் மூலமாக, பாடல்கள் இருக்கிற வரிகள் மூலமாக, வார்த்தைகள் மூலமாக தேற்றப்பட்ட உள்ளங்கள் அதிகம், மாற்றப்பட்ட உள்ளங்கள் அதிகம். ஆனா இவர் மாறி நிற்கிறார் அப்படிங்கிறது ஆச்சரியமாக இருக்கிறது. இது இந்த சசிகுமார் இவர் பைபிள் ஸ்டடி, பெரிய பைபிள் டீச்சிங்காக வந்து அவர் சேனலில் வந்து பதிவிட்டு கொண்டிருக்கிறார். இவர் சொல்லுகிறார், ஜான் ஜபராஜோடைய பாடல்கள் மூலமாக நிறைய பேர் தொடப்பட்டார்களாம். இந்த பேசிக்கு கூட இந்த சசிகுமாருக்கு தெரியலை. அப்படின்னு இவர் எப்படி பைபிளில் டீச் பண்ண முடியும்? எப்படி ஒரு பைபிள் ஸ்டடி நடத்த முடியும்? இவருக்கு முன்னாடி என்ன சத்தியம் தெரியும்? அந்த பேசிக்கே இவருக்கு தெரியல. அதனால் விசுவாசிகளே, இவர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவை வித்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்பவும் ஜாக்கிரதை. இது எல்லாமே ஒரு அந்தி கிறிஸ்துவின் ஆவி. அது விசுவாசிகளை நீங்கள் வந்து புரிஞ்சு கொள்ளுங்கள். யாக்கோபு 4:12, நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கு நீர் யார்? இப்போ இந்த மற்றவர்களை குற்றப்படுத்துவதற்கு நீ யாருன்னு வர்ற அந்த வசனம்லாம் என்ன கான்டெக்ஸ்டோட போச்சுன்னு சொல்லி இதை குறித்து நான் அடுத்த வீடியோவில் நான் வந்து எல்லாம் தெளிவாக பதிவிட போகிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இந்த வசனத்தை பார்ப்போம். அவர் ஒருவரே, அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர். இப்போ இங்கே வசனம் நமக்கு வந்து கிளியராக தெரிகிறது. கடவுள் ஒருவரே, தேவன் ஒருவரே. அதை நீங்கள் முதலாவது விசுவாசிக்கணும். அவரே. இப்போ நீங்கள் எப்போவுமே வேத வசனத்தில் வந்து அவரே, த நானே அப்படின்னு வருதா? இது எல்லாமே எதை மீன் பண்ணுதுன்னா, அவர் தான், அவர் மாத்திரம்தான், அவருக்கு மிதமிஞ்சி வேற யாருமே கிடையாதுங்கிறத அதை மீன் பண்ணுது. இப்போ இந்த இடத்துல நானும் வந்திருக்கலாம், இல்லை ஒரு அவரும் வந்திருக்கலாம். யாத்திராகமம் 15:26 எடுங்க.